பள்ளிகளில் முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாளன்று மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க 4,27,19,530 ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. சத்துணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாளன்று மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள 43,131 சத்துணவு மையங்களில் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு MP கனிமொழி பரிசு வழங்கி பாராட்டினார். தூத்துக்குடி திமுக அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு 25,000-ம், 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 15,000-ம், 3ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 10,000 ரூபாயும் மற்றும் புத்தகப்பை வழங்கி பாராட்டினார். மாணவ மாணவிகள் வரும் காலத்தில் நல்ல கல்வி கற்று சிறந்த முறையில் வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் கட்டண சலுகையுடன் பயணம் மேற்கொள்ளவும், கட்டணமின்றி இசைக்கருவிகளை எடுத்துச் செல்லவும் நடைமுறையில் உள்ள சலுகைகளை முறையாக வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் இசைக்கல்லூரி மாணவர் தவறான புரிதல் காரணமாக வீடியோ எடுத்துக்கொண்டு தாமாக பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டதாக தெரிய வந்துள்ளதாகவும், அரசு பேருந்துகளில் நாடகம் மற்றும் கிராமிய கலைஞர்களுக்கு ஏற்கனவே 50% கட்டண சலுகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். நாதஸ்வரம், பம்பை, உருமி, உடுக்கை, தவில் உள்ளிட்ட சிறிய அளவிலான கருவிகளை பேருந்தில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்காக அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட அனைவருக்கும் உரிய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும், நாடக கலைஞர்கள் எடுத்து வரும் கலைப்பொருட்கள் பிற பயணிகளுக்கு இடையூறு இல்லாதபடி பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.